ஹோம் சிக் ஜாஸ்தி ஆயிடும். ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர், இங்கே எவ்ரி ஸ்ட்ரீட்டில் ஒரு டாக்டர்ஸ் கிளினிக் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. பட் ஜிபி இன்னைக்கு ஓப்பனாக இல்லை, ஐ கான்ட் கால் தெம் அப்படின்னு தோணுச்சா, கோ டு யோர் நியரஸ்ட் ஏஎன்இ. ஹெல்த் ரிலேட்டட் டாக் அண்ட் அட்வைஸ் நமக்கு ரொம்ப தேவைப்படுறப்ப தான் வேல்யூபிளாக தெரியும். மற்ற டைம் வெறும் ஸ்க்ரால் பண்ணி போயிடலாம். ஸோ இஃப் இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ், மேக் நோட் ஆஃப் இட். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் அபவுட் பிரேக்ஃபாஸ்ட்டோட இம்பார்ட்டன்ஸ். காலையிலேருந்து ஒரு ஃபோன் வரும், சாப்பிட்டியாம்மா சாப்பிட்டியாப்பா. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்கு தெரியாது நம்ம ஆஃப்டர்நூனில் இருக்கிறோமா டின்னரா இதுவே தெரியாது, ஆனால் சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் பற்றி சொல்லணும்னா யுவர் ஹோல் லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் தட். இங்கே சில பேர் இருக்காங்க, when you do intermittent fasting and all of that, who can skip breakfast. அது அவங்க பாடிக்கு செட் ஆகும். பட் 90% of our genetic makeup and the way we function in India, நம்மளோட சர்க்காடியன் ரிதம், சூரியனோட தூங்கி எந்திரிக்கிறது, சூரியன் மறையிறதுக்குள்ளே கம்மியாக சாப்பிட்டு தூங்குறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அது உங்கள் பாடி கிளாக்கே இங்கே ரிவர்ஸ் ஆகுது. ஸோ யுவர் சர்க்காடியன் ரிதம் இஸ் சேஞ்சிங். ஸோ உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பவர்ஃபுல்லாக இல்லைன்னா அதோட சிம்டம்ஸ் ஒன்று ஒன்றா உங்கள் உடம்பு ஃபஸ்ட் மந்த்லேருந்தே காட்ட ஆரம்பிச்சிடும். எஸ்பெஷலி வித் வின்டர் உங்களோட விட்டமின் டி கம்மியாக ஆரம்பிச்சிடும். ரைஸ் குக் பண்ண டைம் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக வேறு என்ன குக் பண்ணி சாப்பிட்லான்னு யோசிப்பீங்க. அப்போ விட்டமின் B12 கம்மியாகும். இது ரெண்டும் கம்மியாச்சுன்னா ஹோம் சிக் ஜாஸ்தி ஆயிடும். இது உண்மை, மென்டலி இதான் நடக்கும். இதை நான் ஒரு ஸ்லைடெல்லாம் போட்டு பேத்தோஃபிசியாலஜி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம், தூங்கிடுவீங்க சரியா? ஆனால் இதுதான் உண்மை. நீங்கள் உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் கம்மியாகுது, எனர்ஜி கம்மியாகுது, நானாகவே ஃபீல் ஆக மாட்டேங்கிறேன்னாலே சீரியஸாக இந்த ரெண்டு ப்ராப்ளமுமே இருக்குது உடம்புல. இது நமக்கு டயட்லேருந்து தான் ஆரம்பிக்குதுன்னே நமக்கு தெரியாது. நம்ம நல்லா தானே சாப்பிட்றோம், பார்ட் டைம் போகிறோம், யூனிவர்சிட்டி போகிறோம், நிறையா நடக்கிறோம். இவ்வளோலாம் ஊரில் நடந்ததே இல்லை. ஒரு கேம்பஸும் இந்த கேம்பஸும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சுருக்காங்களே, எப்படி நடக்கிறது இவ்வளோ தூரம்? சரி, சைக்கிள் அந்த மாதிரி யூல் கீப் திங்கிங். உங்களை அறியாமையே யூ ஹாவ் அ லாட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஹியர். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். நம்ம ஊரில் ஏதாவது ஒரு வகையில் லோக்கல் க்ரோன் உங்கள் ஊரோட மார்க்கெட்டில் கிடைக்கிறது அதெல்லாம் சாப்பிடுவீங்க. இங்கே அதெல்லாம் கொஞ்சம் ரேர் ஆக ஆக உடம்புல ஒவ்வொரு மினரல் கம்மியாகிக்கிட்டே இருக்குது. அதுவும் நமக்கு தெரியாது. ஏதாவது ஒரு சிம்டம் காட்டும்போது தான் நம்ம யோசிப்போம், ஓ நம்ம அடிச்சாவது கீரை சாப்பிட வைப்பாங்க இல்லையா, கீரையே கிடைக்க மாட்டேங்குதே கண்ணில் அப்படின்னு தோணும். ஸோ இங்கே இந்தியன் ஃபுட் எல்லாமே சாப்பிடலாம், எல்லாமே கிடைக்கும். யூ ஹாவ் டு சர்ச். கைஸ், அகாமடேஷனுக்கு கீழே ஆம்பரோட லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆப் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். ஆப்ல போய் நீங்க டீடைல்ஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணீங்க, இல்ல பிடிச்ச அகாமடேஷன் நிறைய ரூம்ஸ் நிறைய இடத்துல பார்த்து வச்சிருந்தீங்கன்னா விஷ் லிஸ்ட்ல போட்டு வைக்கலாம். அதுக்கப்புறமேல அவங்ககிட்ட பேசல, ஆம்பர்ல இருந்து ஒரு கால் வரும் இல்லையா, அவங்ககிட்ட பேசல எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா they'll get you some discounts and app based discountsum அவைலபிளா இருக்கு. ஸோ இதெல்லாம் கோ த்ரூ பண்ணி பாருங்க. அன்கண்டிஷனல் ஆஃபர் வந்துருச்சு அப்படின்னா அகாமடேஷன் புக் பண்ண ஆரம்பிச்சிருங்க சரியா? ஏன்னா கடைசி நேரத்தில் போகையில அகாமடேஷன்ஸ் ரொம்ப ஷார்டேஜ் ஆயிடும், அப்புறம் விலையெல்லாம் வேற கூட இருக்கும். ஸோ அவ்வளோ நாள் வெயிட் பண்ணாம எது யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கு, எது சீப்பா இருக்கு, எது நல்ல ரிவ்யூஸ் இருக்கு, ரேட்டிங்ஸ் இருக்கு, எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு அகாமடேஷன் புக் பண்ணுங்க. இதுல தான் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. இதுல பாருங்க, சீப்பா இருந்துச்சு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா புக் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டினா வேற எங்கேயாவது புக் பண்ணிருங்க, சீக்கிரம் பண்ணுங்க. இந்தியன் கிராசரிஸ் பக்கத்தில் எங்கே கிடைக்குது, இல்லைனா ஒரு ஃப்ரெண்டை போய் விசிட் பண்ணுறப்ப அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்குன்னா பல்காக வாங்கி வச்சுக்கோங்க. இட் வில் சேவ் அ லாட் ஆஃப் மணி ஃபார் யூ. ஒரு 3-4 பேர் சேர்ந்து ஒரு 2 kg பேக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா யூ கேன் ஹேவ் இட் அடிக்வேட்லி. ஸோ ஒரே ஒரு டிப் மட்டும் ப்ரோட்டீன் பற்றி சொல்கிறேன். உங்கள் பாடி வெயிட்டுக்கு ஈக்குவலாக ப்ரோட்டீன் சாப்பிடணும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எழுதின எக்ஸாமை விட அசைன்மெண்ட்டை விட அது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு அப்போ தான் தெரியும். யூ கேன் சப்ளிமெண்ட் இட் வித் வே ப்ரோட்டீன், ஆனால் ட்ரை இட் வித் நேச்சுரல் சோர்ஸ் ஃபர்ஸ்ட். ஏன்னா உடம்புக்கு நிறைய சேஞ்சஸ் அட் அ டைம் கொடுக்க வேண்டாம். ஆல்ரெடி ஊர் மாதிரி புதுசாக காற்று எல்லாமே மாறி இருக்கு. ஸோ கிவ் ஒன் சேஞ்ச் அட் அ டைம். எல்லாரும் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் தான் சொல்லுவாங்க, நான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டின்னரும் சொல்லிடுறேன்.
உங்களுக்கு இந்த மாதிரி உடம்புல ஏதாவது சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பிச்சிச்சுன்னா ஜஸ்ட் உங்கள் டின்னர் டைமை மட்டும் ஒரு 1 hour முன்னாடி தள்ளி பாருங்களேன். யூ வில் see the changes. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதும் தான், கொஞ்சம் பட்டு தெரிஞ்சுக்கிட்டதும் தான். எங்களுக்கும் வந்தப்போ நிறைய சொன்னாங்க இந்த மாதிரிலாம். ஓகே, ஸோ மேக் ஷூர் யூ டேக் யுவர் டின்னர் டைம் அ பிட் ஏர்லி. அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர். அக்கா முடி கொட்டுதுக்கா. ஸோ பேசிக்லி 60% ஆஃப் இட் இஸ் இன் யோர் டயட். அந்த B12 ப்ரோட்டீன் இந்த 3 வாரத்தை மட்டும் நீங்கள் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் அக்கா இதான் பேசுவேன், எங்கே பேச சொன்னாலும் இதுதான் பேசுவேன். பிகாஸ் திஸ் இஸ் த மோஸ்ட் திங் தட் அஃபெக்ட் யுவர் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த். ஸோ ஸ்கின் கேர் ஒரே சோப்பில் வருஷம் ஃபுல்லாக இருக்க முடியாது. வின்டருக்கு வேறு, சம்மருக்கு வேறு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி யோர் ஸ்கின் கேர் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். அது எது உங்களுக்கு ஸ்கின்னுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு நான் சொன்ன மாதிரி நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது நீங்கள் உங்கள் ஃபோன் கேட்டுச்சுன்னா கூட உங்களுக்கு சஜஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த். ஐ திங்க் காலையிலேருந்து பேசின எல்லாருமே இதை பற்றி உங்களுக்கு நிறைய டச் பண்ணி கொடுத்துட்டாங்க. மெயினாக என்ன, தனியாக இருக்காதீங்க. தனியாக இருந்தாலும் பி ஆக்கியூபைட். இல்லைன்னா எங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு ஃபோனை போட்டு பேசுங்க. அதுதான் எங்கள் கம்யூனிட்டியில் எங்கள் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் டீமோட கோல். நாங்கள் பேசினப்பவே நாங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கோம், நீங்கள் சும்மா பேசணும்னு தோணுச்சுன்னா கூட எங்ககிட்ட பேசலாம், ஒரு மெசேஜ் போடுங்க, ஒரு இமெயில் போடுங்க. உங்களை எப்படி பிஸியாக்குறதுன்னு எங்களுக்கு தெரியும், அதை நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே, அப்புறம் ஒரு முக்கியமான இது, இந்த நாட்டில் வந்து எமர்ஜென்சி சர்வீசஸ் NHS சர்வீஸ் பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியாது புதுசுன்றதுனால. ஜிபி ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி ஆல்ரெடி நிறையா பேசியிருக்கோம். அதோட இம்பார்ட்டன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ரொம்ப முடியலைன்னு ஃபோன் பண்ணால் ஒரு பேராசிட்டமால் தான் கொடுக்குறாங்க. என்னையா இவங்கெல்லாம் டாக்டர் அப்படின்னா, இந்த கண்ட்ரியில் இன்னமுமே ப்ரிவென்டிவ் மெடிசனுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ஒன் மோர் நியூ திங் ஃபார் யூ கைஸ், இங்கே எவ்ரி ஸ்ட்ரீட்டில் ஒரு டாக்டர்ஸ் கிளினிக் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. எவ்ரி ஹெல்த் கேர் சிஸ்டம் இஸ் ரன் பை த நர்சஸ் ஹியர். ஸோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் வென் யூ கோ மீட் தெம், அவங்க அப்பாயின்மெண்ட் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கும். அவங்க தான் உங்களை அசஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஊர் மைண்ட் செட்டு டாக்டர் பார்த்தா தான் எனக்கு சரியாகும்னு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இது கஷ்டம்தான். பட் இந்த நாட்டோட சிஸ்டம் இதுதான். ஓகேங்களா? ப்ளஸ் ஜிபி இஸ் டிசைன்ட் ஃபார் ஆல் யோர் நான் எசென்ஷியல் சர்வீசஸ். இப்போ ஊர்லேருந்தே எனக்கு கொஞ்சம் அனீமியா இருக்குது, நான் ஃபாலோ அப் டெஸ்ட்ஸ் எடுத்துக்கணும், விட்டமின் டி கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி ஃபாலோ அப் சர்வீசஸ்க்காக தான் நீங்கள் ஜிபியை பெரும்பாலும் யூஸ் பண்ண முடியும். இல்லை சிக் நோட் வேணும், இல்லை எனக்கு ஃப்ளூ வந்திருக்கு, நான் இந்த சீசனில் என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும்னு கூட யூ கேன் ஆஸ்க் அட்வைசஸ் டு தம். பேம்ப்ளெட்ஸ், லீஃப்லெட்ஸ்லாம் லிங்க் மூலமாக அனுப்பிவிடுவாங்க. For emergency services, when you can't get out of bed, if you need the ambulance, call 999. இல்லையா, உங்களால் நடந்து போக முடியுது, பட் ஜிபி இன்னைக்கு ஓப்பனாக இல்லை, ஐ கான்ட் கால் தெம் அப்படின்னு தோணுச்சா, கோ டு யோர் நியரஸ்ட் A&E. ஒரு சின்ன டிப் கைஸ், நீங்கள் எங்கே ட்ரிப்பு போனாலும், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாலும் பக்கத்தில் இருக்கிற A&E எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இட் வில் பி யூஸ்ஃபுல். ஏன்னா இங்கே எல்லா டைமும் மெடிசன்ஸ் கிடைக்காது, பட் யூ வில் ஹாவ் அ எமர்ஜென்சி சர்வீஸ் அவைலபிள். ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களோட சிவியரிட்டிக்கு ஏற்ற மாதிரி தே வில் ட்ரீட் யூ. அஃப்கோர்ஸ் வெயிட்டிங் டைம் இஸ் தேர், அதை நான் எதுவும் பண்ண முடியாது. பிகர் பீப்புள் தேன் மீ ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் another essential thing I wanted to share. Apart from this, if you guys have any questions, நீங்கள் வந்து எங்கள் கம்யூனிட்டி இமெயிலுக்கு அனுப்பலாம். அண்ட் we will be able to help you out. ஹாப்பி? ஏன் சோகமாயிட்டீங்க எல்லாரும் ஹெல்த்தை பற்றி? ஸோ நல்லா சாப்பிட்டு அவங்கள பேசுங்க. தேங்க்யூ.